மற்றொரு அண்மை செய்தி, மாணவி பாலியல் புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராதிகா, இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பிரகாஷ் தரப்பிலிருந்து தற்போது ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்த அறிக்கையில் காவல்துறையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கான முழு ஒத்துழைப்பு பல்கலைக்கழக தரப்பிலிருந்து வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உயர்கல்வித்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் இந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனாலும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருப்பதாக இந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமையாக இருப்பதாகவும் மேலும் இந்த குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து அவர்களுக்கான அந்த தண்டனையை வழங்குவது தொடர்பாக காவல்துறை அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் அந்த அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். அபிராமி, தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராதிகா. பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம். நல்லாட்சி, ஒற்றுமை, முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம். கே. அண்ணாமலை, தலைவர், தமிழக பாரதிய ஜனதா.